திருமலை சரித்திரம். இது ஒரு புராண கதை மட்டும் அல்ல. இது கலியுகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீஹரியின் அவதார கதை. வைகுண்டத்தை விட்டு பூமியின் அழைப்புக்காக இறங்கிய அந்த உன்னத தெய்வம் ஸ்ரீனிவாசராக அவதரித்து பாறையுருக்கமான உருவிலே நிலைத்த இப்போதுதான் இந்த தெய்வ பயணம் தொடங்குகிறது. கலியுகத்தின் ஆரம்பமே. பூமியில் பாவங்கள் முக்கிரியாக எண்ணப்பட்டன. தர்மம் மறைந்தது. தாய் பூமி ராட்சதங்களுக்கிடையில் தழாய்ந்து அழுதாள். பிரபுவே, என்னை காப்பாற்று. உலகம் நாசமான பாதையில் செல்வதாகும். ஆகலாக தேவதருடன் சேர்வதை தனது மடியில் கேட்டாள். வைகுண்டத்தில் நித்திய வசித்த விஷ்ணு கண்களை உயர்த்தி, உண்மையில் தர்மத்தை காக்க நான் இறங்குகிறேன் என்றார். இதுதான் அவதாரத்தின் முதல் நிசை. பிருகு மகரிஷி 3 தேவர்களிலும் யார் உயர்ந்தவன் என்ற கேள்வி மனதில் வைத்து தனது கமண்டலம் எடுத்துவிட்டு 3 திசைகளிலும் பயணம் தொடங்கினார். முதலில் பிருகு பீத்ருலோகத்தில் சென்றார். அங்கே தேவசங்கீதமும் நோனொருங்காத மரியாதையும் இருந்தன. ஆனால் பிருகு மகரிஷிக்கு அங்கேயே மரியாதை கிடைக்கவில்லை. அவரால்தான் புரிந்து கொண்டார், இந்த தெய்வத்தில் ஒருங்கிணைப்பு இல்லை. அதன் பின்னர் உத்தரகாண்விய திசை பார்வதியோடு சிவன் ஆழ்ந்த தபஸ்தியில் இருந்தார். ஆயினும் பிருகு மரியாதையின்றி நுழைந்ததற்கு சிவன் கோபம் காட்டினார். பார்வதி சாந்தியாக வந்து கொஞ்சம் தாக்கத்தை தணித்தார். பிருகு மனதில் கேட்டார், இங்கு தாபஸ்தியம் இருக்கிறதோடு தத்துவமும் தாங்காது. முதலு முறை வைகுண்டம் சென்ற பிருகு அங்கு சிவிவாசர், லக்ஷ்மி போன்றோர் பசுமையாக உட்கார்ந்தனர். ஓய்வு, சமாதானம், ஆன்மீக தம்மையை அவர்களது கண்களில் காண்பித்தது. அங்கு கமண்டலத்தை வைத்து ஒரு நேர்மையான தெய்வம்தான் உண்மையான தெய்வம் என்பதில் அவர் நிச்சயமானார். கடவுள் பூமி பறிப்பால் பிருகு என்ற போதும் விஷ்ணுவை வாதித்து நோக்கினார். பெரும் அவமானம் என்னவெனில் பாதத்தின் மீதும் காயம் கொடுத்தபடி. ஆனால் விஷ்ணு கோபமின்றி பிருகுவின் காலங்களை அழகாக்க மசாஜ் செய்தார். இங்கு உண்மையான தெய்வத்தின் இளமான ஆரம்பம். ஏமையாகிலும் யூடையினால் எப்படி இருக்கிறாரோ பிருகு எதிர்த்து சொல்லினார், இது நியாயமா? அந்த தருணத்தில் லக்ஷ்மி தேவியின் நெஞ்சம் உடைந்தது. யாரை என்ன சொன்னாலும் ஓய்வு கடந்து மட்டுமல்ல, அவமானத்தை பொறித்து போயது. அவள் கேள்வி, இந்த அமர்ந்த அச்சமே என்ன? விடாமையே ஏங்கிய விஷ்ணு, இப்பொழுதுதான் நேரம் வந்தது. மோட்சம் தரும் பயணம் இது என்றார். மன்னோ வைபவம் ஸ்ரீனிவாசராக பிறந்து தபஸ்தியின் அடையாளமாக திறந்த பார்வதியோடு மற்றும் சிவத்தோடு ஒளிமயமாக குகையில் அவர் தியானத்தில் மூழ்கினார். அது சோதனையல்ல, அது கலியுகத்தின் ஆரம்பம். அந்த குகையில் வகுலாதேவி தொடங்கி உதவினார். முந்தைய பிறப்பில் யசோதா போன்றவர். இங்கு கூறியது ஒரு மாதிரி. இவர்தான் என் மகன் என்று சொல்லும் அந்த மனதின் வாலி. அவர் வளர்த்தார். அவர் உண்மையான தாயின் போல. ஒருநாள் வேட்டைக்கு சென்ற ஸ்ரீனிவாசு அங்கு இருந்த அபூர்வ அழகிலான பத்மாவதியை தன் கண்களில் கண்டபின் அவர் மனம் கவர்ந்தார். ஒரு தெய்வீக நேசம் என்ற கலை பயணம் இங்கே தொடங்கியது. பத்மாவதி மனமும் கவர்ந்தது. அவனுடைய அமைதியும் கருணையும். யார்க்கோ அறியாத நேர்மையான உணர்வு மலர்ந்தது. இங்கே 2 தெய்வீக ஆன்மாக்கள் இணைந்தது. அவள் தன் தந்தையிடம் சொல்லித்தரும்போது, இந்த பேரவன் யார் என்று கேள்வி எழுந்தது. அவரது வரலாறு என்ன என்றவாறு ராஜ குடும்பம் குழப்பமடைந்தது. ஆனாலும் பத்மாவதி தன் மனம் முழுதும் அவன் மீது இருந்தது. பிரபுவின் கல்யாணத்திற்கு நிதி தேவையாய் தோன்றியது. இவரது பெருமிக்க பணம் எங்கே? விஷ்ணு மதிப்புடன் குபேரரிடம் அணிவிட்டு
நான் கலியுகத்தில் உள்ளோருக்காக செய்து கொண்ட பணம் நீ உதவுமால் அதன் மகேஷிதன் தொடரும் என்றார். குபேரர் உதவினார். பதயத்திற்கான இஸ்ருவரை கடன் தெய்வர்கள், ரிஷிகள், அம்பஸ்தர்களும் மரபுகள் அனைத்தும் கலந்து தோன்றியது அதிசய கல்யாண வைபவம். மண்டபம், பூங்கொத்தி, மந்திரமுறை, இது உலகு குடியோட நம்பிக்கை தரும் அர்த்தம். அதேவேளை வைகுண்டத்தில் லக்ஷ்மி கண்ட அவன் மாறுபட்டான் என்று பெற்றோனுடன் போராடினார். இது உன் தர்மமா என்ற கேள்வியாக போராட்டம். பிறகு பசும் மாறாத அந்த இரண்டு மனம், இந்த உலக உறவுகளால் நான் தூங்க மாட்டேன் என்றார் ஸ்ரீஹரி. நான் சித்திரம் ஆகிறேன் என்று முடிவெடுத்தார். மண்ணின் மேலே ஒரு பாறை உருவம் ஆனார். அந்த பாறை உருவிடும் தருணத்திலேயே முழு உலகம் நகராமல் நின்றது. ஆனால் காலங்களாகவும் மக்கள் வருபவை நடக்கின்றன. அந்த தோளுக்கு மீது செலுத்தப்பட்ட மந்தாரம் இன்று எழுப்பும் கோவிந்தா கோவிந்தா. பாலல் வழி வந்தாலும் நடந்து வந்தால் அந்த பாறை அருகில் மோனமாய் நின்று பூமிக்குள் உயிருள்ள அந்த மந்திர தெய்வீகம் அழித்துப் போக மாட்டது.